போலாமா ஐயா? அப்பா போலாம். நியூஸ் சரியா இருக்கா? எடுத்துக்கிட்டோம். ஒரு பக்கத்து மிஸ் ஏடா. ஏதோ பேசுற மிதிச்சு போயிடுச்சு. ஹலோ முக்தார், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் பேசுறேங்க, இப்ப ஷூட்டிங் அப்புறம் பேசுறேன். ஒருத்தருடைய பேருக்கு பின்னாடி டிகிரி போடலாங்க. ஜாதி பேர் போட்டா ஜாதி என்பது மனம் மாறிதாங்க. இப்பவே கண்ண கட்டுது. ஆமாங்க, சாதிக்கு பேரை ஒருத்தன் பேரை போட்டா அது மலத்துக்கு சமம். சாதி என்பது மலத்துக்கு சமங்க. எங்க திரும்புங்க. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? நீங்க வைங்க, நான் அப்புறம் பேசுறேன் உங்களுக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் திரு காமாட்சி நாயுடு வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். என்ன தமிழக வெற்றி கழகம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இது உனக்கு தெரியாதா? எங்க தமிழ்நாடு நாயுடு பேரவையினுடைய கொடின்னு எங்களுடைய மஃப்ளரா? எங்களுடைய தான். எங்க சொட்டு வாக்கியா சண்டை இருக்கு. என்ன வாக்கிய சண்டை இருக்கு? ஏய், நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. சரி சரி. அது தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய கொடி மாதிரி இருக்கு. அவன் வச்சிருப்பான், என்ன பார்த்தானே வச்சிருப்பான். நான் 1964 இருந்து உபயோகப்படுத்துறேன், புரிஞ்சுக்கோ. மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, நிஜாம் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். அவ முதல்ல சொல்லிடுறேன். என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்? வணக்கம் நேயர்களே, மை இந்தியா 24/7 தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் காமாட்சி நாயுடு வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். மிகப்பெரிய தவறு பண்றீங்க. நான் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அல்ல, அவ்வளவுதான். நீங்க தேவையில்லாம வெற்றி கழகம்னு அதை என்னத்துக்கு அந்த தம்பி எங்கே இழுக்கிறீங்க? நான் ஏதாவது வாயில ஏதாவது திட்டவா? அவருக்கு ஏதாவது திட்டு வாங்கி கொடுக்கணுங்கிற திட்டமா உங்களுக்கு? ஹலோ ஹலோ, என்னடா கட் ஆயிடுச்சு? எதுக்கு அவரை பத்தி என்கிட்ட பேசுறீங்க? அந்த கட்சியோட கொடி தானே இது. எதையா யாரையா சொன்னா? எவையா சொன்னா? என் கொடியை வச்சுக்கிட்டு அவன் கொடி இவன் கொடின்னு இருக்க. இது ஏன் போன் சார்? அதுல இப்ப என் நம்பர் வந்தது. அதத்தானே நானும் கேக்குறேன். அது சாதாரணமா கேட்டா சரியா வரும், அடிச்சு கேட்டா தான் சரியா வரும். சொன்னீங்களா இல்லையா? கலர் அப்படி தரவே அவன் சென்டர்ல தெரிய மாட்டேங்குது. ஒண்ணு அந்த மாதிரி ஒரு மயிலும் தெரிய மாட்டேங்குது. இதுயா என் கொடிங்கிறது உனக்கு தெரியாதா? எத்தனை வருஷமா நான் வச்சிருக்கேன். அன்னைக்கு பச்சை கலரு, அதுக்கப்புறம் ரெட் கலரு. அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். அது அங்கவஸ்திரம். யாவோ அங்கவஸ்திரத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, கோமன் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் காமாட்சி வாழ்க! தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் காமாட்சி. என்ன முறப்பு? உங்க நல்ல நேரம் குணம் மாறதுல கிளம்பிருங்க. டேய், அண்ணனை பத்தி சொல்லுங்கடா. உட்காருங்க. நான் எத்தனை ஆண்டு காலம் நான் லாஸ்ட் டைம் வரும்போது அதுக்கு முன்னே ரெட் கலர் வச்சிருந்தீங்க, அதுக்கப்புறம் பச்சை கலர் வச்சிருந்தீங்க, இப்போ இதை வச்சிருக்கீங்க. அது மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா, கருவாப்பையில. சாதாரணமா இது போடுறது அங்கவஸ்திரம். இது எங்களுடைய கொடி அங்கவஸ்திரம், புரிஞ்சுக்கோங்க. என்ன இதெல்லாம்? எஜமான், தமிழக வெற்றி கழகத்துடைய துண்டும் உங்க துண்டும் ஒரே மாதிரி இருக்குதா இல்லையா? அப்படி இருக்காது. நடுவுல அவருக்கு வேற மாதிரி வச்சிருப்பாரு. என்னதான் போட்டிருந்தாருன்னா நான் கேஸ் போட்டிருப்பேன். நடுவுல அவருக்கு வேற ஒரு வச்சிருப்பாங்க.